எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி விவரங்க பிரகாஷ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் தற்போது சென்னை கலெக்டர் ஆபீஸில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது நேரில் ஆஜராகி இருக்கிறார். கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட வேட்பாளர் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி பேசும்போது மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் தனது எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% தொகையை தொகுதிக்கு செலவு செய்யவில்லை என்று விமர்சித்து அவர் பேசியிருந்தார். இதற்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கை தொடர்ந்தார். அதுல தேர்தல் நேரத்தில் பழனிசாமி தனக்கு எதிராக சுமத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் துளியும் உண்மை இல்லை என்று தெரிவித்ததோடு மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியில 95% அளவுக்கு தன்னுடைய நிதியை பயன்படுத்தி இருப்பதாகவும் தன்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமி தன் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாக அந்த வழக்கில் தெரிவித்திருந்தார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையானது எழும்பூர் நீதிமன்றத்துல கடந்த ஜூன் மாதம் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை விசாரித்த போது எம்எல்ஏவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காரணத்தினால இங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை மாற்றி உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அந்த அடிப்படையில இந்த வழக்குல ஆஜராவதற்காக தற்போது எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். இந்த வழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கில் விசாரிக்கும் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயவேல் முன்பாக இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வருகிறது. இந்த விசாரணைக்கு ஆஜராவதற்காக எடப்பாடி பழனிசாமி தற்போது நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த நீதிமன்றத்தில் 2வது வழக்காக இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருப்பதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்துக்கு வருகை தருவதை ஒட்டி அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தற்போது இந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கிய வாகனங்கள் மட்டுமே நீதிமன்ற வளாகத்துக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற கட்சி தொண்டர்களுடைய வாகனங்கள் மாற்று இடத்துல நிறுத்திக் கொள்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.